ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன். நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கீ மைசூர்பா. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ சுகர் எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், 1/4 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறோம். 800 கிராம் நெய் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் சுகர் போட்டு நான் குக்கர் வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு பாத்திரம், அகலமான பாத்திரம், அடிகனமான பாத்திரம் இருந்தால் வச்சுக்கோங்க. இந்த சுகர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி பார்க்கல நம்ம 1 டம்ளர் ஊற்றியாச்சுங்க. இன்னும் 1/2 டம்ளர் ஊற்றலாம். இப்போ இது கரையிறக்குள்ளே நம்ம பாருங்கள் 1 கப். இப்போ பாருங்கள், கடலை மாவு 1/4 கிலோ போட்டு கலர் மாறாமல் ஃப்ரை பண்ணிக்கணும். ஹீட் ஆகிற அளவுக்கு போதும். அப்போ தான் மைசூர்பா நல்லா கலர் வரும். பாருங்கள், ஹீட் மட்டும் ஆனால் போதும். மணம் வரும். மணம் வரையில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சுகர் சிரப்பு செய்கிறதுக்காக வச்சுக்கிறோமில்ல, அதையே நம்ம ரெடி பண்ணலாங்க. பாருங்கள், இது அந்த கடலை மாவை உருண்டை இல்லாமல் நம்ம சளிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது கம்பிப்பதம் வந்துடுச்சா அப்படின்னு பார்க்கலாங்க. கம்பிப்பதம் கீழே அந்த பீஸ் கம்பி மாதிரி நம்மளுக்கு லாஸ்ட்டில் வரும். அதுதான் கம்பிப்பதம். கையில் தொட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த கம்பிப்பதம் தாங்க பக்குவம். இப்போ பாருங்கள், பதம் வந்துருச்சு. இப்போ கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலரி விடணும். அதே போல் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலரிகிட்டே இருக்கணும். அப்போ அப்சர்வ் ஆகிக்கும் நெய். பாருங்கள், இந்த நெய்யை கலர ஊற்றி கலரிகிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு பாருங்கள், நெய் அப்படியே அப்சர்வ் ஆயிரும். அப்புறம் இது பொங்கி வரையில் தாங்க நம்ம எடுத்து விடணும், ஊற்றணும். பாரு, இந்த மாதிரி பொங்கி மேலே வரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து நம்ம போட்டு பொங்கி வந்தாலே அந்த பக்குவம் வந்துடுச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், இந்த பொங்கி வரையில் எடுத்து நம்ம ஊற்றிடணும். ஊற்றி நல்லா பிளேட் ஏகமாக வந்துடும் இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இது 1/2 மணி நேரம் வச்சுருக்கணும். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாகிரும். டைட்டான பின்னாடி நம்ம பாருங்கள், இந்த மாதிரி எந்த மாதிரி நம்மளுக்கு பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம், சதுரமாகவும் கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கப் அளவில் பார்த்திங்கன்னா 4 கப் சர்க்கரை, 1 கப் கடலை மாவு, 3 கப் நெய். கப்பளவுனா அந்த மாதிரி தானுங்க வரும். பர்ஃபெக்டான மைசூர்பா நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. அது 2 கேஜி மைசூர்பா கிடச்சிருக்கு. அப்போனா நீங்கள் பாருங்கள், 1/2 மணி நேரம் வேலை தான் நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 கேஜி மைசூர்பாங்க. பர்ஃபெக்டான மைசூர்பா, நமக்கு டேஸ்ட்டான மைசூர்பா கிடச்சிருக்கு. இதுக்கு கணக்கு போட்டுக்கோங்க, 2 கிலோ மைசூர்பாக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அவ்வளோ நல்ல மைசூர்பா நம்மளுக்கு வீட்டிலையே இருக்குது. நல்ல டேஸ்டியான மைசூர்பா. ஹலோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேஸ்ட் பார்க்கலாங்க. மைசூர்பா உங்களுக்கு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சாப்பிட்ற மாதிரிங்க. இப்போது நல்லாயிருக்கு. வாயில் வச்சா கரையிற மாதிரி